இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையாரோட கண்கள் வழியாக இறைவனை எப்படி பார்த்தாங்க, நம்ம இறைவனை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான். இது காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தாதி முதல் பாடல். பிறந்த மொழி பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன். நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். இதுதான் அவங்களோட முதல் பாடல். அதாவது பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் காதல். அதாவது நான் பிறந்தேன், அதுக்கப்புறமா எனக்கு என்னோடய மொழி தெரிஞ்சது, அப்போதுலேருந்தே எனக்கு உன் மேலே காதல் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எடுத்ததும் அப்பா அம்மா அத்தை இப்படி பேசுவோம். ஆனால் காரைக்கால் அம்மையாருக்கு காதல் எடுத்ததுமே அப்பனாவும் சரி அம்மாவும் சரி ஈசன் மேலே தான் வந்ததாகவும், நம்ம சின்ன வயசில் இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவோம் இல்லை, விளையாடும்போது சமைச்சதை எடுத்துகிட்டு போய் அப்பாக்கோ அம்மாக்கோ நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கோ கொடுப்போம். ஆனால் காரைக்கால் அம்மையார் விளையாடும்போதே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடியார்களுக்கு பரிமாறணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அதாவது இறைவனை கும்பிடுறவங்க எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருக்கவங்க, அப்போ அவங்க பொருள்களை சுமந்துட்டு போக மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களாம். இதே மாதிரி நமக்கும் நம்மள மாதிரி இருக்க ஒரு சில உயிர்களுக்கும் கண்டிப்பாக இது தோணும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா தனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதோ இல்லையோ கையில் வச்சுருக்கிறத இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறதோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க கேட்டால் உடனே கொடுக்குறதோ, அந்த பழக்கம்லாம் ஒரு பிறப்பில் வராது, பல பிறப்பில் அந்த உயிர் உள்வாங்கி அந்த கொடுக்குற தன்மை வரும். அதை நம்மளுமே மேன்மைப்படுத்தணும் ஒவ்வொரு பிறப்புலேயும். அதுதான் அம்மா சொல்ல வராங்க. இதில் மைஞான்ற கண்டத்து வானோர் அப்படின்னா அவரோட கண்டம் கருத்து இருக்கும், அதாவது கழுத்து கருத்து இருக்கும். வானோருக்கெல்லாம் பெருமானே எப்படி இடரை தீர்க்க போகிற, இடரை தீர்த்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஈசன்கிட்ட போயிட்டு நம்மளோட துன்பங்களையும் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதை விட அதை அவர்கிட்ட பகிரும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம்.